بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد எல்லா புகழும் இவ்வுலகை படைத்து பராபரிக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் அருமை தூதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது தோழர்கள் மீதும் அவர்களை துயர்ந்தவர்கள் தொடர்ந்தவர்கள் தொடர்கின்றவர்கள் முஃமின்கள் முஸ்லிம்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என பிரார்த்தித்ததன் பின், அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த வகுப்பிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே ஒரு பிரார்த்தனையை செய்தார்கள். அல்லாஹும்ம, இறைவா, இன்னி, நிச்சயமாக நான், அஸ்அலுக, உன்னிடத்திலே நான் கேட்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடிய துஆ, அவர்கள் கற்றுத்தந்த துஆ, இறைவா, நிச்சயமாக நான் உன்னிடத்திலே கேட்கிறேன், ஹஷ்யத்துக்க, உனது அச்சத்தை, உன் மீது உண்டான பயத்தை நான் கேட்கிறேன், ஃபில் கைபி வ ஷஹாதா, மறைமுகமான இரகசியமான சந்தர்ப்பத்திலும் வெளிரங்கமான பகிரங்கமான நிலையிலும், யா அல்லாஹ், உன்னை அஞ்சி உன்னை பயந்து வாழக்கூடிய அந்த நிலையை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்றுத்தந்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த துஆவிலே மிகவும் ஒரு முக்கியமான துஆவாக இது இருக்கிறது. இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே எதை கேட்டிருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம் தனிமையில் இருக்கக்கூடிய நிலையிலும், இரகசியமாக இருக்கக்கூடிய நிலையிலும், பரகசியமாக இருக்கக்கூடிய பகிரங்கமாக வெளிரங்கமாக இருக்கக்கூடிய நிலையிலும், யா அல்லாஹ், உன்னை அஞ்சக்கூடியவனாக என்னை ஆக்கி வைப்பாயாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் பரகசியமாக வெளிரங்கமாக சமூகத்தோடு இருக்கும் பொழுது நல்லவனை போன்று இருக்கலாம், உலக பார்வையிலே நல்லவனை போன்று இருக்கலாம். அவன் ஒரு ஹாஜி அப்படி என்று அழைப்பார்கள், அல்லது ஒரு ஆலிமாக, ஒரு ஹாஃபிலாக, ஒரு கொலைவல்லராக வெளிரங்கத்திலே பக்தியோடு இபாதத்தோடு இருக்கக்கூடியவர்களை போன்று சிலர் இருக்கலாம்.
ஆனால் அவர்களுடைய உள்ரங்கத்தை, அவர்களுடைய தனி வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் அது மோசமானதாக இருக்கும். அவர்களுடைய வியாபாரங்களாக இருக்கலாம், அவருடைய கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், அவர்களுடைய ஏனைய விடயங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் தோற்றமளிப்பதற்கு, அவர்கள் வெளியிலே காட்டுவதற்கு மறுபுறமாக இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கலாம். எனவே ஒரு மனிதனுக்கு வெளிரங்கத்திலும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவனாக இருக்க வேண்டும், உள்ரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹ்வை அஞ்சி வாழ வேண்டும். மக்களோடு சமூகத்தோடு சேர்ந்து வாழும் பொழுதும் அல்லாஹ்வை அஞ்சி வாழ வேண்டும், தனிமையாக வாழும் பொழுதும் அல்லாஹ்வை அஞ்சி வாழ வேண்டும். அதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த தனிமை என்பது அல்லாஹு தஆலாவுடைய ஒரு சோதனை. தனிமையான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்து எங்களை சோதிப்பான். அந்த தனிமையான கட்டத்தை, தனிமையாக நாங்கள் இருக்கக்கூடிய நிலையை நாங்கள் எப்படி பயன்படுத்துகின்றோம்? சில மனிதர்கள் தனிமைகளை மோசமான காரியங்களுக்காக, பாவகரமான காரியங்களுக்காக, தீமைகள் செய்வதற்காக அந்த தனிமையை பயன்படுத்தலாம். ஏனென்றால் தனிமையிலே யாரும் கேட்பவர்கள் இல்லை, யாரும் பார்ப்பவர்கள் இல்லை, யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் இருக்கிறோம், ஒரு தனிமையான நிலையிலே இருக்கிறோம், தனிமையாக அறையிலே இருக்கிறோம். இந்த தனிமையான நிலையை பாவத்திற்காக வேண்டி சிலர் பயன்படுத்தலாம். இன்னும் சிலர் இந்த தனிமையான கட்டத்திலும் இறையச்சத்தோடு, அல்லாஹ்வின் மீது உண்டான பயத்தோடு நன்மையான காரியங்களுக்காக இந்த தனிமையை பயன்படுத்தலாம். எனவே இந்த தனிமை என்று சொல்லக்கூடியது ஒரு சோதனையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலாவிடத்திலே நாங்கள் நிறைய துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், தனிமையாக நாங்கள் இருக்கும் பொழுதும், நாங்கள் யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக இரகசியமாக இருக்கக்கூடிய வேளையிலும் உன்னை அஞ்சி வாழக்கூடியவர்களாகவும், மக்களுக்கு மத்தியிலே சமூகத்தோடு சமுதாயத்தோடு நாங்கள் இருக்கக்கூடிய வேளையிலும் உன்னை அஞ்சி வாழக்கூடிய பாக்கியத்தை நீ தருவாயாக என்று ரசூலுல்லாஹ் அல்லாஹு தஆலாவிடத்திலே நாம் அதிகமாக துஆ பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒரு மனிதனுக்கு பாவங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை, சூழல்களை அல்லாஹ் அமைத்து கொடுத்து அந்த மனிதனை சோதிப்பான். சிலர் பாவங்கள் செய்யாமல் இருப்பார்கள், ஆனால் பாவம் செய்வதற்கான ஒரு சூழல் அமைந்தால் பாவத்திலே விழுந்து விடுவார்கள். பாவம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழல் இல்லாததின் காரணமாக பாவத்தை விட்டு தங்களை தூரமாக்கி இருப்பார்கள். ஆனால் அதே வேளையிலே பாவம் செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம், பாவம் செய்வதற்கான ஒரு அவகாசம் கிடைக்கக்கூடிய வேளையிலே அந்த பாவத்திலே விழுந்து விடுவார்கள். அந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்க வேண்டும். பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடிய வேளையிலும் அல்லாஹ்வுடைய அச்சம் எங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை நாம் குர்ஆனிலே படித்திருக்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தகாத முறையிலே பயன்படுத்துவதற்காக, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மோசமான வழியிலே பயன்படுத்துவதற்காக வேண்டி அரசனுடைய மனைவி முயற்சி செய்கிறார். அரசனுடைய மனைவி ஒரு பெரும் அரச மாளிகையிலே இருக்கிறார்கள். யாருமே இல்லை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த அரசனுடைய மனைவி மாத்திரம்தான். எப்படியான ஒரு சோதனை, எப்படியான ஒரு சோதனை! இந்த சோதனையான நிலையிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹு தஆலாவிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பெண் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அச்சுறுத்துகிறாள், பயப்படுத்துகிறாள். என்னுடைய இச்சைக்கு கட்டுப்படாவிட்டால் சிறையிலே இருக்க வேண்டிய நிலை ஏற்படும்.
எனது இச்சைக்கு கட்டுப்படாவிட்டால் சிறையிலே இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதை தெரிவு செய்தார்கள்? பாவம் செய்வதற்கு நல்ல சந்தர்ப்பம், நல்ல அவகாசம். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், கால ரப்பி சிஜுனு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹ். அந்த பெண் அழைக்கக்கூடிய அந்த தீய வழி இருக்கிறதே, அந்த தீய வழியிலே நான் ஈடுபடுவதை விட, அந்த பாவகரமான காரியம் செய்வதை விட நான் சிறையிலே இருப்பது சிறந்தது, அதை நான் விரும்புகிறேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படியான ஒரு சூழல் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டால், அந்த பாவகரமான சூழலில் இருந்து ஒரு மனிதன் விடுபட வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய உள்ளத்திலே இறையச்சம், அல்லாஹ்வின் மீது உண்டான பயம் அவனுடைய உள்ளத்திலே இறுக்கமாக இருந்தால் அந்த பாவத்தில் இருந்து அவனுக்கு விடுபடலாம். எந்த ஒரு பாவம் செய்ய நாடும் பொழுதும் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இறையச்சம் இருந்தால் அந்த பாவத்தில் இருந்து விடுபடலாம். ஒரு பாவத்தைக்கு அவகாசம் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வின் மீது உண்டான அச்சம் எங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். இப்படியான இறையச்சம் உள்ளவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய திருமறையிலே சிறப்பித்து சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லதீன யஹ்ஷௌன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்தும் வ அஜ்ருன் கபீர். சூரா முல்கிலே 12வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள். அவர்கள் எப்படி பயப்படுகிறார்கள்? யஹ்ஷௌன ரப்பஹும் பில் கைபி, மறைமுகமான சந்தர்ப்பத்திலே, அவர்கள் தனிமையிலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே, யாருடைய கண்ணுக்கும் தென்படாமல் இருக்கக்கூடிய வேளையிலே அவர்கள் இறைவனை அஞ்சி பயந்து இருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு லஹும் மக்ஃபிரத்தும் வ அஜ்ருன் கபீர், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாவம் மன்னிப்பு அவர்களுக்கு இருக்கிறது, அவர்களுக்கு மகத்தான பெரும் கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். ஏனென்றால் இந்த இரகசியமாக இருக்கக்கூடிய வேளையிலே, தனிமையிலே இருக்கக்கூடிய வேளையிலே அல்லாஹ்வை பயப்பட்டு வாழ்வது என்பது ஒரு மிக பெரும் சிறப்பாக இருக்கிறது. மேலும் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா துன்திரு மனித்தபஅ ذிக்ர வ ஹஷியர் ரஹ்மான பில் கைபி ஃபபஷ்ஷிருஹு பிமக்ஃபிரத்தின் வ அஜ்ரின் கரீம். அல்லாஹ் சொல்கிறான், நபியே, நீங்கள் அச்சமூட்டுவதெல்லாம் மனித்தபஅ ذிக்ர, யார் உபதேசத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கும், வஹஷியர் ரஹ்மான், ரஹ்மானை பயந்து வாழக்கூடியவர்களுக்கும். எப்படி பயப்படுகிறார்கள்? பில் கைபி, அவர்கள் தனிமையிலே இருக்கும் பொழுது, மறைமுகமாக இருக்கும் பொழுது, யாரும் தென்படாத நிலையிலே இருக்கும் பொழுது, பாவங்கள் செய்வதற்கு அவகாசம் கிடைத்தும், தப்புகள் தவறுகள் செய்வதற்கு அவகாசம் கிடைத்தும், தான் செய்யக்கூடிய தப்பை யாரும் பார்க்க மாட்டார்கள், உலகத்திற்கு தெரியாமல் இருக்கக்கூடிய நிலையிலும், சமூகத்திற்கு தெரியாமல் இருக்கக்கூடிய நிலையிலும் அல்லாஹ்வை அஞ்சி அந்த பாவத்தில் இருந்து, அந்த தீமையில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அந்த அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், ஃபபஷ்ஷிருஹு, அவர்களுக்கு நபியே நீர் நற்செய்தி கூறுவீராக, பிமக்ஃபிரத்தின், அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து மக்ஃபிரத், பாவ மன்னிப்பு உண்டு என்றும், அவர்களுக்கு மகத்தான சங்கையான கூலி உண்டு என்றும் நபியே நீர் அவர்களுக்கு நற்செய்தி சொல்வீராக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இரகசியமாக தனிமையாக இருக்கக்கூடிய நிலையிலே நிறைய பேர் நிறைய பாவங்கள் செய்கிறார்கள். அவர்கள் பார்க்கக்கூடாத காட்சிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிக்கிறார். இன்று தொலைபேசிகளிலே, இன்று மொபைல்களிலே, இன்று அவர்களுடைய தனிமைகளை மோசமான நிலையிலே பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கிறது. அதே போன்று அதே மொபைல் போன்களின் மூலமாக நன்மையான காரியங்களுக்கு பயன்படுத்துவதற்கு முடியும்.
ஆனால் மனிதர்கள் யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் இல்லையோ, யாருடைய உள்ளத்தில் அந்த தனிமையிலே அல்லாஹ்வுடைய பயம் இல்லையோ, அவர்கள் தீமைக்காக வேண்டி பயன்படுத்துகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படியான சூழ்நிலைகள் எல்லாம் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகத்தான கூலியை தருகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபஅத்துன் யுலில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லி யௌம லா லில்ல இல்லா லில்லுஹு. நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 கூட்டத்தார்களுக்கு அவனுடைய அரிசின் நிழலின் கீழ் நிழல் கொடுக்கிறான். அன்றைய நாளிலே யாருடைய எந்த நிழலுமே கிடையாது. அந்த நாளையிலே மக்கள் எல்லாம் அவருடைய தவறுகளுக்கு பாவங்களுக்கு ஏற்ப வியர்வையிலே மூழ்கிக் கொண்டிருப்பார்கள். சூரியன் தலைக்கு அருகிலே கொண்டு வந்து நிறுத்தப்படும். இப்படியான பயங்கரமான அந்த சந்தர்ப்பத்திலே யாருக்குமே உதவியும் செய்ய மாட்டார்கள். இந்த வேளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 கூட்டத்தார்களுக்கு அவனுடைய அரசின் நிழலின் கீழ் நிழல் கொடுக்கிறான். அந்த 7 கூட்டத்தார்களில் ஒரு கூட்டத்தார் தான் வரஜுலுன் தஅத்துஹு இம்ரஅத்துன் ذات மன்சபின் வஜமாலின். ஒரு மனிதனை தீமைக்காக வேண்டி பாவத்திற்காக வேண்டி ஒரு பெண் அழைக்கிறார். அதுவும் எத்தகைய பெண் என்று சொன்னால், நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த நல்ல அழகான ஒரு பெண் ஒரு மனிதரை தீமையின் பால் அழைக்கின்றாள். அழைக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே இந்த மனிதர் சொல்கிறார், ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், இந்த தீமையை நான் செய்ய மாட்டேன், இந்த தப்பை நான் செய்ய மாட்டேன் என்று அந்த அவகாசத்தையும் அல்லாஹ்வின் மீது உண்டான அச்சத்தின் காரணமாக தவிர்ந்து கொள்கிறாரே. இந்த மனிதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையுடைய நாளையிலே அவனுடைய அரிசின் நிழலின் கீழ் நிழல் கொடுக்கின்றான். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த பாவங்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய உள்ளத்திலே இறையச்சம் கட்டாயம். இறையச்சம், அந்த அல்லாஹ்வின் மீது உண்டான ஹௌஃப், அல்லாஹ்வின் மீது உண்டான பயம் எங்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹஷியதக ஃபில் கைபி வஷஹாதா. யா அல்லாஹ், தனிமையாக மறைமுகமாக இரகசியமாக இருக்கக்கூடிய வேளையிலும் பரகசியமாக சமூகத்தோடு இருக்கக்கூடிய வேளையிலும் உன்னுடைய அச்சத்தை உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதே போன்று அந்த 7 கூட்டத்தார்களில் இன்னொரு கூட்டத்தார் தான் வரஜுலுன் ذكرல்லாஹ ஹாலியன் ஃபஃபாலத் ஐனாஹு. ஒரு மனிதன் தனிமையிலே இருந்து தனிமையாக இருந்து அவன் அல்லாஹ்வை நினைத்து அவன் கண்ணீர் சிந்துகின்றான், அவன் கவலைப்படுகின்றான், தான் செய்த பாவங்களை எண்ணி அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் சிந்துகின்றான். இத்தகைய மனிதனுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையுடைய நாளையிலே அவனுடைய அரிசின் நிழலின் கீழ் நிழல் கொடுக்கிறான். தனிமை இருக்கிறது, பாவங்களும் செய்யலாம், தப்புகளும் செய்யலாம், தவறுகளும் செய்யலாம். ஆனால் அந்த தனிமையிலே அவர் இருந்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கண்ணீரை சிந்துகிறார், கண்ணீரை மல்கிறார். இந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிக பெரும் கிருபை, நாளை மறுமையுடைய நாளையிலே மஹ்ஷருடைய மைதானத்திலே அவனுடைய அரிசின் நிழலின் கீழ் நிழல் கொடுக்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, எங்களுடைய நிலைகளை சற்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எங்களுக்கும் தனிமைகள் இருக்கிறது, எங்களுக்கும் இப்படியான சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. நாம் என்றாவது அல்லாஹ்வின் மீது உண்டான அச்சத்தின் காரணமாக அழுது இருக்கிறோமா? எங்களுக்கு கண்களில் இருந்து கண்ணீர் வந்திருக்குதா? அல்லாஹ்வின் மீது உண்டான பயத்தின் காரணமாக எங்களுடைய கண்களில் இருந்து என்னைக்காவது கண்ணீர் வந்திருக்குதா? நாம சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். சில பெண்கள் அழுகுவார்கள், சினிமாவுக்கு முன்னிருந்து டிராமாவுக்கு முன்னுக்கு இருந்து அங்கே போகக்கூடிய அந்த சீரியல்களை பார்த்து கண்ணீர் விடக்கூடிய எத்தனையோ பெண்களை பார்க்கிறோம், இஸ்லாமிய பெண்களை பார்க்கிறோம், இந்த காலத்திலும் பார்க்கிறோம். ஒரு பயங்கரமான காலம். இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் இன்று பல நடிகர்களுக்கு பின்னால சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். ஒரு நடிகர் வருகிறார், அவரை பார்ப்பதற்காக வேண்டி தொலை தூரத்தில் இருந்து செல்கிறார்கள்.
ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் சிந்திக்க வேண்டும், இறை அச்சத்தின் காரணமாக எங்களுடைய கண்களில் இருந்து என்றாவது கண்ணீர் வடித்திருக்கின்றோமா? தனிமையிலே இருந்து நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு வேண்ட வேண்டும். இதன் காரணமாக நாளை மறுமையுடைய நாளையிலே அல்லாஹ் அவனுடைய அர்ஷில் நிழலின் கீழ் நிழற்பெறச் செய்கின்றார். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஒரு மனிதன் நரகம் நுழைய மாட்டான். லா யலிஜன் நாரு ரஜுலுன், ஒரு மனிதர் நரகம் நுழைய மாட்டார். எப்படி அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், பக்கா மின் ஹஷியத்தில்லா, அந்த மனிதர் அழுகிறார் அல்லாஹ்வின் மீது உண்டான அச்சத்தின் காரணமாக, அல்லாஹ்வின் மீது உண்டான பயத்தின் காரணமாக அவர் அழுகிறார். ஹத்தா யஊத லபனு ஃபீ லரஇன், கறக்கப்பட்ட பால் அந்த பால் மடுக்குள் செல்லும் வரைக்கும் ஒரு மனிதன் நரகம் நுழைய மாட்டான். அப்படின்னு சொன்னா கறந்த பால் மடுக்குள்ள போகுமா? மடுக்குள்ள போகாது. கறந்த பாலை மடுக்குள்ள திரும்ப செலுத்த முடியாது. அது எப்படி முடியாதோ அதே போன்று தான் அல்லாஹ்வின் மீது உண்டான அச்சத்தின் காரணமாக, பயத்தின் காரணமாக ஒரு மனிதர் அழுகுவாராக இருந்தால் அவர் நரகம் செல்ல மாட்டார் என்பதாக அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தனிமையிலே அழ வேண்டும், தனிமையிலே கண்ணீர் சிந்த வேண்டும், எங்களுடைய பாவங்களை தப்புகளை எண்ணி அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும். நாளை மறுமையுடைய நாளையிலே அல்லாஹ் எங்களுடைய தரஜாக்களை உயர்த்துவான். அல்லாஹ் அவனுடைய அரிசில் நிழலின் கீழ் நிழலிலே எமக்கு நிழல் தருவான். தனிமையிலே அச்சம் வந்தால், தனிமையிலே இறையச்சம் வந்தால் எங்களுடைய பகிரங்கமான வாழ்க்கையும் சீராகும், சமூகத்தோடு வாழக்கூடிய வேளையிலும் சீராகும். பாவங்கள் செய்ய சந்தர்ப்பம் கிடைத்தும் அல்லாஹ்வின் மீது உண்டான அச்சத்தின் காரணமாக அந்த பாவத்தில் இருந்து விடுபடுவோமாக இருந்தால் அல்லாஹ் எங்களுக்கு மகத்தான கூலியை தருகிறான். அல்லாஹ் பாவ மன்னிப்பை எங்களுக்கு தருகின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் கேட்ட செய்திகள் தான். இதை ஞாபகமூட்டுகின்றேன். ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகமூட்டுங்கள், அது முஃமின்களுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். எங்களுக்கெல்லாம் தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முன் சென்ற ஒரு சமூகத்திலே 3 பேர் பயணம் செய்தார்கள். மழை பொழிகிறது. ஒரு குகைக்குள்ளே, கற்பாறைக்குள்ளே சென்றார்கள் மூவரும். அங்கே ஒரு கல்லு வந்து அவர்களுடைய வாயிலை அடைத்து விட்டது. அவர்களால் வெளியிலே வர முடியாது. 3 பேரும் அங்கே பேசுகிறார்கள், எங்களால் வெளியிலே செல்ல முடியாது. நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் செய்த, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்த நல்ல காரியங்களை முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவோம் என்று சொல்லி மூவருமாக துஆ செய்கிறார்கள். ஒவ்வொருவரும் துஆ செய்ய கல் கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று, மூவரும் துஆ செய்து முடிந்தவுடனே அந்த கல் சம்பூர்ணமாக அகன்று அவர்கள் வெளியிலே வந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலே ஒரு மனிதர் செய்த துஆ, இப்னத்து அம்மின் கானத் அஹப்புன் நாசி இலைய, என்னுடைய சாச்சாவின் மகள், அவள் எனக்கு மக்களிலே மிகவும் விருப்பமானவளாக இருந்தாள். அவள் ஏழ்மையோடு இருந்தால், அவளுக்காக வேண்டி அவர்கள் உதவி செய்திருந்தார்கள், சில காசுகளை கொடுத்து உதவி செய்திருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த மனிதர் அந்த பெண்ணை தகாத வழியிலே வழிநடத்த, அந்த தகாத முறையிலே அந்த பெண்ணை உபயோகிக்க இவர் முயற்சி செய்யும் பொழுது அந்த பெண் சொல்லுகிறார், இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அந்த பெண் சொன்னவுடனே அந்த மனிதர் அல்லாஹ்வை பயந்து அந்த தீமையை செய்யாது,
அந்த பாவத்தை செய்யாது தன்னை பாதுகாத்து தான் கொடுத்த அந்த உதவியை அப்படியே விட்டுவிட்டு இந்த நற்காரியத்தை அல்லாஹ்விடத்திலே சொல்லி இந்த மனிதர் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார். அந்த கற்பாரை அகன்று விட்டதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த மனிதருக்கு தீமை செய்வதற்கு, பாவம் செய்வதற்கு அவகாசம் கிடைத்தது. பாவம் செய்ய முற்பட்டார், தீமையை செய்ய முற்பட்டார். அவருக்கு மிகவும் விருப்பமான பெண்ணாக இருந்த போதிலும் கூட அந்த பெண் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே அவர் அப்படியே அதில் இருந்து தவிர்ந்து கொள்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை, ரசூல்மார்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான், அல்லதீன யுபல்லிகூன ரிசாலாத்தில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த ரிசாலாவை மக்களுக்கு மத்தியிலே, நபித்துவத்தை மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் எத்தி வைக்கிறார்கள். வயஹ்ஷௌனஹு, அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறார்கள். வலா யஹ்ஷௌன அஹதன் இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர அவர்கள் வேறு யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள். அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக அந்த தூதர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரா அஹ்ஸாபிலே 39வது வசனத்திலே சொல்கிறார். மேலும் அல்லாஹ் சொல்கின்றார், இன்னமா துன்திருல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி வ அகாமுஸ் ஸலா, நபியே நீங்கள் எச்சரிக்கை செய்வதெல்லாம் யாருக்கு என்று சொன்னால், அவர்கள் யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், அவர்கள் தங்களுடைய ரப்பை மறைமுகமான நிலையிலே, இரகசியமாக நிலையிலே, தனிமையாக இருக்கும் நிலையிலே அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள். வ அகாமுஸ் ஸலா, மேலும் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சூரா ஃபாத்திரிலே 18வது வசனத்திலே சொல்கிறான். இப்படி அல்லாஹு தஆலாவுடைய திருமறையிலே நிறைய இடங்களிலே அவனை தனிமையிலே, மறைமுகமான நிலையிலே அஞ்சி பயந்து வாழக்கூடியவர்களை சிறப்பித்து அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சொல்கின்றான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், வ உஸ்லிஃபத்தில் ஜன்னத்து லில் முத்தகீன கைர பஈத், முத்தகீன்களுக்கு, இறையச்சம் உள்ளவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தை அவர்களுக்கு அருகிலே கொண்டு வருகின்றான். ஹாதா மா துஅதுன லிகுல்லி அவ்வாபின் ஹஃபீல், இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது, இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது. நீங்கள் இறைவனையே, அவனையே பார்த்து அவனுடைய அந்த கடமைகளை, கட்டளைகளை எல்லாம் நீங்கள் பாதுகாப்பாக நிறைவேற்றினீர்களே, அதற்காக உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம். மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப், தனிமையிலே, இரகசியமான நிலையிலே யார் யாரெல்லாம் ரஹ்மானை பயந்து அச்சத்தோடு, இறையச்சத்தோடு வாழ்ந்தார்களோ அவர்களுக்குரியது இந்த சுவர்க்கம். வஜாஅ பிகல்பின் முனீப், அவர்கள் அதாவது முற்றிலும் இறைவனை நோக்கியவர்களாக, நோக்கிய இதயத்தோடு அவர்கள் வருவார்கள். உதுஹுலூஹா, அவர்களுக்கு அங்கே சொல்லப்படும், உதுஹுலூஹா பிஸலாமின் ذلك يوم الخلود, நீங்கள் இறையச்சத்தோடு வாழ்ந்தீர்கள், தனிமையிலே அல்லாஹ்வை அஞ்சி, அல்லாஹ்வை பயந்து நீங்கள் உலகத்திலே வாழ்ந்தீர்கள், அதற்காக உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம். நீங்கள் சாந்தியமாக, நீங்கள் சலாமத்தோடு நீங்கள் இதற்குள் நுழையுங்கள், இதுதான் உங்களுக்கு நிரந்தரமான வீடு, நிரந்தரமான நாள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சூரா காஃபிலே 33 ஆயத்துகளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே நாங்கள் தனிமையிலே இறைவனை அஞ்சி வாழ வேண்டும், பரகசியமான நிலைமையிலும் இறையச்சத்தோடு, இறை பக்தியோடு வாழ வேண்டும். இதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த துஆவை நாங்கள் அதிகமாக ஓத வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹஷ்யத்துக ஃபில் கைபி வஷஹாதா, யா அல்லாஹ், இரகசியமான நிலையிலும் பரகசியமான நிலையிலும் உன்னுடைய ஹஷ்யாவை, உன்னுடைய இறையச்சத்தை நான் கேட்கிறேன் என்ற இந்த துஆவை நாங்கள் அதிகமாக கேட்க வேண்டும். இப்படியான இறையச்சம் எங்களுடைய உள்ளத்திலே வருமாக இருந்தால், அல்லாஹ்வின் மீது உண்டான பயம் வருமாக இருந்தால், நரகத்தின் மீது உண்டான பயம் எங்களுடைய உள்ளத்திலே வருமாக இருந்தால், எங்களுடைய உள்ளம் பரிசுத்தமான உள்ளமாக இருந்தால், நாம் அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி மன்றாடக்கூடியவர்களாக மாறுவோம். எங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்களாக மாறுவோம். தெரிந்தோ தெரியாமலோ ஒரு காலத்தில்
உலகத்தில் பாவங்கள் தவறுகள் தப்புகள் செய்திருக்கும் மனிதர்கள் என்ற வகையிலே தப்புகள் தவறுகள் செய்யக்கூடியவர்கள், ஆனால் அவர்களே சிறந்தவர்கள் தௌபா செய்யக்கூடியவர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த தௌபா எப்பொழுது ஒரு மனிதன் செய்வான் என்று சொன்னால், அவனுடைய உள்ளத்திலே இரையச்சம் வந்தால் தான் தௌபா செய்வான். அவனுடைய உள்ளத்திலே இரையச்சம் வரவில்லை என்று சொன்னால் மௌத்து வரைக்கும் அவன் தௌபா செய்ய மாட்டான். அவனுடைய பாவங்களை சிந்திக்கவே மாட்டான். அந்த பாவத்தை கடுகளவும் அவன் கணக்கெடுக்காமல் விட்டு விடுவான். அவனுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதாவது ஒரு மனிதனுடைய மூக்கிலே வந்து விழக்கூடிய இருக்கக்கூடிய அந்த கொசுவை எப்படி, அந்த ஈயை எப்படி ஒரு மனிதன் கையால் இப்படி இதாக்கி இந்த சைகை செய்து விடுவானோ இதே போன்று தான் அவர்கள் சைகை செய்து விடுவார்கள். ஆனால் இறையச்சத்தோடு இறை பக்தியோடு ஒரு முஃமினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், ஒரு மிக பெரும் பாராம் கல்லு தன்னுடைய தலையிலே விழப்போவதை போன்று பாவங்களை எண்ணுவார்கள், பாவங்களை கருதுவார்கள், அந்த பாவங்களை விட்டு தூரமாக வாழ்வார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இறையச்சம் எங்களுடைய உள்ளத்திலே வந்தால்தான் நாம் செய்த பாவங்களுக்கு தௌபா செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். பாவங்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் கேட்ட செய்தித்தான் அப்துல்லா இப்னு புரைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மாஇஸ் இப்னு மாலிக்கில் அஸ்லமி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இவர் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் செய்துவிட்டேன், நான் ஜினா செய்துவிட்டேன், எனக்குரிய தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கின்றார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொல்கிறார்கள், இவருக்கு ஏதாவது தலையிலே ஏதாவது குழப்பமாக இருக்கிறதா, இவருடைய புத்தி குறைந்து இருக்கிறதா, இவரை பற்றி கொஞ்சம் பாருங்கள் என்பதாக சஹாபாக்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த சஹாபாக்கள் நபித்தோழர்கள் பார்க்கிறார்கள், இவருக்கு அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த புத்தி கோளாறும் இல்லை, நன்றாகத்தான் இருக்கிறார். ஆனால் இவர் செய்த அந்த தப்புக்காக, இவர் செய்த அந்த தவறுக்காக அதற்குரிய தௌபா, அந்த முறைப்படி அவருக்கு நிறைவேற்றக்கூடிய தண்டனை, நிறைவேற்றப்படக்கூடிய தண்டனை, அந்த தண்டனை சமூகத்திற்கு தெரியாமல் செய்திருப்பார், தனிமையாக செய்திருப்பார், யாரும் தெரியாத நிலையிலே செய்திருப்பார். இறையச்சம் இருக்கிறது, அல்லாஹ்வின் மீது உண்டான பயம் இருக்கிறது. இந்த நிலையிலே நான் மரணித்தால் அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே என்னை பிடிப்பான், அல்லாஹ் என்னை தண்டிப்பான், அல்லாஹ் மறுமையிலே என்னை கேவலப்படுத்துவான். இந்த உலகத்திலே நான் கேவலமடைந்தாலும் சரி, விபச்சாரன் என்ற பெயரை பெற்றாலும் சரி, நான் உலகத்திலே தண்டனையை பற்றி, அல்லாஹ்வுடைய தௌபாவை பற்றி நான் சுவனம் அடைய வேண்டும் என்ற மேலான எண்ணத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து அவர்கள் அவருக்குரிய ஹத்தை நிறைவேற்றும்படி கேட்ட வரலாறுகளை நாம் கேள்வியுற்றிருக்கின்றோம், நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அவருக்கு கல்லெறிந்து அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு இப்படியான ஒரு நிலை வரும் என்று சொன்னால், இறையச்சம் உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் இப்படியான ஒரு நிலை ஏற்படும். அல்லாஹ்வின் மீது உண்டான பயம் உள்ளவர்களுக்குத்தான் இப்படியான ஒரு நிலை ஏற்படும். நாம் எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கலாம், தப்புகள் தவறுகள் செய்திருக்கலாம், யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். அல்லாஹ்விடத்திலே மன்றாடி நாம் தௌபா செய்ய வேண்டும். எங்களை நாங்கள் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், எங்களை நாம் தூய்மையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், இறையச்சத்தோடு வாழ வேண்டும். இதே போன்று தான் காமிதி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண், அந்த பெண்ணும் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி ஸனைது, நான் ஜினா செய்து விட்டேன், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், இதோ என்னுடைய வயிற்றிலே குழந்தை இருக்கிறது. வயிற்றிலே குழந்தையை சுமந்தவளாக ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்குரிய தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னால் இது லேசான ஒரு காரியம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, இப்படியான ஒரு நிலைக்கு அந்த பெண் வருவதற்குரிய காரணம் என்ன? அந்த பெண்ணுடைய உள்ளத்திலே இறையச்சம் இருந்தது, அல்லாஹ்வின் மீது உண்டான பயம் இருந்தது, நரகத்துடைய பயம் இருந்தது, மறுமையிலே அல்லாஹ் தண்டிப்பான் என்ற பயம் இருந்தது.
இன்றைக்கு தவறுகள் எல்லாம் செய்கிறார்கள், தப்புகள் எல்லாம் செய்கிறார்கள், மூடி மறைத்து தவறுகளை செய்கிறார்கள். அவர்கள் சமூகத்திலே பெரும் பெரும் செல்வந்தர்களாக இருப்பார்கள், பெரும் பெரும் கோடீஸ்வரர்களாக இருப்பார்கள், சமூகத்திலே நல்லவர்களை போன்று இருப்பார்கள். ஆனால் உள்ரங்க வாழ்க்கை, அவருடைய இரகசியமான வாழ்க்கை, அவருடைய தனிமையான வாழ்க்கை மோசமானதாக, படு மோசமானதாக இருக்கும். சமூகத்திற்கு சோ காட்டிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் தனிமையிலே செய்த தவறு அவர்களே பகிரங்கப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வின் மீது உண்டான அச்சத்தின் காரணமாக, பயத்தின் காரணமாக வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னுடைய வயிற்றிலே குழந்தை இருக்கிறது, நீங்கள் எனக்குரிய ஹத்தை நிறைவேற்றுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள். இந்த குழந்தை பெற்றெடுத்த உடனே, இந்த குழந்தை கிடைத்த உடனே நீ என்னிடம் வாரும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிவிடுகிறார்கள். அந்த குழந்தை கிடைத்த உடனே அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வந்த தாய் வருகிறாள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே, அல்லாஹ்வின் தூதரே, இதோ நான் குழந்தையை ஈன்றெடுத்து விட்டேன், என்னுடைய தண்டனையை நிறைவேற்றுங்கள், எனக்குரிய ஹத்தை நிறைவேற்றுங்கள். எப்படியான தௌபா! சுப்ஹானல்லாஹ். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த குழந்தைக்கு பால் குடி மறக்கடிக்கப்பட்டதன் பிறகுதான் உனக்குரிய ஹத்தை நிறைவேற்ற வேண்டும். சுமார் 2 வருட காலம். அப்பொழுது அந்த பெண் செல்கிறாள். சென்று 2 வருடங்கள் முடிந்தவுடனே 2 வருடங்கள் முடிந்தவுடனே அந்த குழந்தையை கொண்டு வருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய குழந்தையுடைய பால் குடி காலம் முடிந்து விட்டது, எனக்குரிய ஹத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த பெண் முறையிடுகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்குரிய ஹத்தை நிறைவேற்றுகிறார்கள். கல்லால் எரிந்து அந்த பெண்ணை கொலை செய்யப்படுகிறது. அவருடைய மேனியிலே இருந்து ஒரு சொட்டு இரத்தம் ஒரு நபித்தோழருடைய மேனியிலே படுகிறது. அதை கேவலமாக அவர் பேசுகிறார். அந்த இரத்த சொட்டை கேவலமாக பேசுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த பெண்ணுடைய தௌபா இருக்கிறதே, இந்த மதீனாவாசிகள் அனைவருடைய தௌபாவை விடவும் மேலானது தான் இந்த பெண்ணுடைய தௌபா என்று அந்த இரத்த சொட்டு பட்டு அதை கேவலமாக சொன்ன அந்த நபித்தோழரிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவ்வளவு சிறப்பானவளாக அந்த தாய் அந்த பெண்மணி மாறிவிடுகிறார். ஏன்? அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார், தனிமையிலே பாவம் செய்தார், யாருக்கும் தெரியாமல் பாவம் செய்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கோ சஹாபாக்களுக்கோ தெரியாமல் விபச்சாரம் செய்துவிட்டார். இறை எச்சத்தின் காரணமாக, அல்லாஹ்வின் மீது உண்டான பயத்தின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, அல்லாஹ்வின் தூதரே, எனக்குரிய ஹத்தை நிறைவேற்றுங்கள் என்று அந்த பெண் கேட்டு அந்த ஹத்தில் நிறைவேற்றப்படுகிறாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவளை கண்ணியப்படுத்துகிறாள். உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயின் மூலமாக அந்த பெண் கண்ணியப்படுத்தப்படுகிறாள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை நாங்கள் அஞ்சி வாழும் பொழுது, அல்லாஹ் இறையச்சத்தோடு வாழும் பொழுது தான் எங்களுடைய உள்ளங்களுக்கு நல்ல செய்திகள் சென்றடையும், எங்களுடைய உள்ளங்களுக்கு நல்லவைகள் போய் சேரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். உண்மையான விசுவாசிகள், உண்மையான முஃமின்கள் யார் என்று சொன்னால், இதா ذுகிரல்லாஹ், அவரிடத்திலே அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டால், நல்ல காரியங்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டால், அல்லாஹ்வுடைய திருவாசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால்,
வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் எல்லாம் பயத்தின் காரணமாக, அல்லாஹ்வின் மீது உண்டான அச்சத்தின் காரணமாக அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும், அவருடைய உள்ளங்கள் எல்லாம் பயப்படும். இதுதான் ஒரு உண்மையான மூமின். இன்றைக்கு ஏந்த உங்களோட உள்ளங்கள் எப்படி இருக்குது? இன்றைக்கு எங்களோட உள்ளங்கள் எப்படி இருக்குது? எவ்வளவு பயான்களை கேட்கிறோம், எவ்வளவு உருக்கமான பயான்கள் எல்லாம் கேட்கிறோம். உள்ளத்துல பயம் வந்திருக்குதா? உள்ளத்துல அச்சம் வந்திருக்குதா? குர்ஆன் ஓதும் பொழுது எங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்திருக்குதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவிப்பார்கள், அவர்கள் அழுகுவார்கள். அவர்களுடைய அழுகை சத்தம் எப்படி இருக்கும் என்றால், ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் கொதிக்கும் பொழுது எப்படி அது சத்தமிடுமோ அதே போன்ற சத்தம் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகுவார்கள், சஹாபாக்கள் அழுகுவார்கள். இப்படியான அல்லாஹ்வுடைய திருவசனங்கள் கேட்கும் பொழுது பயப்படக்கூடிய, அஞ்சக்கூடிய உள்ளங்கள் உடையவர்கள் தான் உண்மையான மூமின்கள். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹு தஆலாவுடைய திருவசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அவருடைய ஈமான் அதிகரிக்கும். அல்லாஹ்வுடைய திருவசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அவருடைய ஈமான் அதிகரிக்கும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் தங்களுடைய ரப்பின் மீது தவக்குல் வைப்பார்கள். இதுதான் ஒரு உண்மையான மூமினுடைய பண்பு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். இன்றைக்கு பார்க்கிறோம் நிறைய பயான்கள், இன்றைக்கு நிறைய பயான்கள், ஃபேஸ்புக்கில் போனாலும் பயான், வாட்ஸ்அப்லையும் பயான், ஆனால் ஒரு மாற்றமும் ஏற்படுதில்லை, ஒரு மாற்றமும் ஏற்படுதில்லை. வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், வலகத் தரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ் லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் ஐனுன் லா யுப்சிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா உலாயிக கல் அன்ஆம் பல் ஹும் அதல். அல்லாஹ் சொல்கிறார், சில மனிதர்களை மனித இனத்தில் இருந்தும் ஜின் வர்க்கத்தில் இருந்தும் நரகத்திற்காக வேண்டி நாம் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறோம், தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். மனித இனத்தில் இருந்தும் ஜின்னினத்தில் இருந்தும் அதிகமானவர்களை நாம் நரகத்திற்காக வேண்டி தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். இப்படியான ஒரு ஆயத்து வந்தா ஒரு மூமின் எப்படி இருக்கும்? இது யார் சொல்றான்? எங்களை படைச்ச அல்லாஹ் சொல்றான். இந்த பட்டியலில் நான் இருக்கிறேனா? அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த பட்டியலில் நான் இருக்கிறேனா? நரகத்திற்குரிய பட்டியலில் நான் இருக்கிறேனா? யார் அல்லாஹ் சொல்கிறான்? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கிறது, சிந்தனை செய்யக்கூடிய சக்தி இருக்கிறது, ஆனால் அதை கொண்டு அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். எதை சிந்திக்கணுமோ அதை சிந்திக்க மாட்டார்கள். வலஹும் அய்யுனுன் லா யுப்சிரூன பிஹா, அவர்களுக்கு நல்ல பார்வை இருக்குது, நல்ல பார்வை இருக்குது, ஆனால் அந்த பார்வையை கொண்டு பார்க்க மாட்டார்கள். எதை பார்க்க வேண்டுமோ, எதை கேட்க வேண்டுமோ அதை பார்க்க மாட்டார்கள். தீமைகளை பார்ப்பார்கள், பாவகரமான பார்வைகள் இருக்கும், ஆனால் பார்க்க வேண்டியதை பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய வல்லமைகளை, அத்தாட்சிகளை, குதுராத்துகளை பார்க்க மாட்டார்கள். வானத்தை, பூமியை பார்க்க மாட்டார்கள். உலகத்திலே இருக்கக்கூடிய படைப்பினங்களை பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ் இவைகளை எல்லாம் இப்படியெல்லாம் படைத்திருக்கிறானே, வானங்களை எந்த தூணும் இல்லாமல் அல்லாஹ் படைத்திருக்கிறானே, பூமி அல்லாஹ் விரிப்பாக ஆக்கி வைத்திருக்கிறானே, இந்த சிந்தனைகள் வராது, இந்த பார்வைகள் இருக்காது. எதையோ பார்த்து கொண்டிருப்பார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, மூணாவது, அவர்களுக்கு செவி இருக்குது, ஆனால் அதை கொண்டு அவர்கள் பார்க்க மாட்டார்கள்.
அதை கொண்டு கேட்க மாட்டார்கள், செவியை கொண்டு கேட்க மாட்டார்கள், எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்க மாட்டார்கள். சினிமா பாடல்களை கேட்டுக்கொண்டிருப்பார்கள், மியூசிக்குகளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அதில் அவர்களுக்கு அதில் இன்பமாக இருக்கும், அதில் சுவையாக இருக்கும். அந்த கூட்டங்களில் எந்த சோர்வும் இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் நல்லது கேட்க முடியாது. ஒரு பயான் என்று சொன்னால் அதில் உட்கார்ந்து அது கேட்கிறது ஒரு மிக பெரும் கஷ்டம். அதுக்கு வரக்கூடியவர்களே எவ்வளோ மக்கள் வெளியில் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேருக்கு தான் அந்த பாக்கியம் கிடைத்திருக்குது. இன்றைக்கு வெளியில் எவ்வளவு தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் இப்படியான மஜ்லிஸ்களுக்கு வருவது, இப்படியான இடங்களுக்கு வந்து கேட்பது என்பது கஷ்டம், அவர்களுக்கு சிரமம். அல்லாஹ்வுடைய கலாமை கேட்பது அவர்களுக்கு கஷ்டம், சிரமம். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு செவி இருக்கிறது ஆனால் அதை கொண்டு கேட்க மாட்டார்கள். உலாஇக கல் அன்ஆம், அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால் அவர்கள் மிருகங்களை போன்றவர்கள், ஆடு மாடு ஒட்டகம் போன்ற மிருகங்களை போன்றவர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான். பல்ஹும் அவல், இல்லை அதை விடவும் கேலி கெட்டவர்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் இறையச்சத்தோடு வாழ வேண்டும். எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வை பயந்து நாங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய குழந்தைகளுடைய உள்ளத்திலும் அந்த இறையச்சத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். குழந்தைகளுடைய உள்ளத்திலும் அல்லாஹ்வின் மீது உண்டான பயத்தை ஏற்படுத்த வேண்டும். குழந்தைகளுடைய உள்ளங்களிலும் தப்பு செய்தால், தவறு செய்தால் அல்லாஹ் எங்களை தண்டிப்பான், நன்மை செய்தால் அல்லாஹு தாலா எங்களுக்கு சுவர்க்கத்தை தருவான், நன்மை செய்தால் அல்லாஹு தாலா எங்களுக்கு அவனுடைய அருளை தருவான் என்ற அந்த நற்செய்திகளையும் குழந்தைகளுடைய உள்ளத்தில் ஏற்படுத்த வேண்டும். வெறுமனையை பயத்தை மாத்திரம், அல்லாஹ்வின் மீது உண்டான பயத்தை மாத்திரம் குழந்தைகளுடைய உள்ளத்திலே நாம் ஏற்படுத்தக்கூடாது. குழந்தைகள் அல்லாஹ்வை வேறு விதமாக விளங்கிக் கொள்வார்கள். எனவே அல்லாஹ்வுடைய அருளையும் அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். நன்மை செய்தால், நல்லது செய்தால் அல்லாஹு தாலா நல்லவைகளை தருவான், அவனுடைய ரஹ்மத்தை தருவான், அவனுடைய பரக்கத்தை தருவான், மறுமையிலே சுவர்க்கத்தை தருவான் என்ற அந்த நல்ல செய்திகளையும் அந்த குழந்தைகளுடைய உள்ளத்திலே ஏற்படுத்த வேண்டும். அதே போன்று பொய் சொன்னால், தீமை செய்தால் அல்லாஹ் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறான், அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். யாருக்கும் தெரியாமல் செய்யலாம், எனக்கும் உம்மாவுக்கும் தெரியாமல் செய்யலாம், ஆசிரியருக்கு தெரியாமல் செய்யலாம். ஆனால் என்னையும் உன்னையும் படைத்த அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு மறைமுகமாக எதையும் செய்ய முடியாது என்ற இந்த எண்ணங்களை குழந்தைகளுடைய உள்ளத்திலே ஊற்றி அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும். ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவை அஞ்சி வாழக்கூடியவர்களாக, இறையச்சத்தோடு வாழக்கூடியவர்களாக, அல்லாஹு தஆலாவுடைய திருக்குர்ஆன் வசனங்கள் கேட்கும் பொழுது எங்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கக்கூடிய உள்ளங்களாக, எங்களுடைய ஈமான் அதிகரிக்கக்கூடிய உள்ளங்களாக நாம் ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாங்கள் துஆ செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த துஆவை அதிகமாக நாங்கள் துஆ செய்ய வேண்டும். சுஜூதிலே அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அல்லாஹும்ம இறைவா, இன்னி அஸ்அலுக, நான் உன்னிடத்திலே கேட்கிறேன், ஹஷ்யத்துக, உன்னுடைய பயத்தை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன், ஃபில் கைபி, மறைமுகமாகவும், வஷஹாதா, பகிரங்கமாகவும், உன் பகிரங்கமாக இருக்கும் நிலையிலும் உன்னை அஞ்சி உன்னை பயந்து தக்வாவோடு வாழக்கூடியவனாக நீ என்னை ஆக்கி வைப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், தீமைகள் செய்வதற்கு, பாவங்கள் செய்வதற்கு அவகாசங்கள், சந்தர்ப்பங்கள் ஏற்படுவதை விட்டும் நீ என்னை பாதுகாப்பாயாக, நன்மைகள் செய்வதற்கு நீ எனக்கு அதிகமாக தௌஃபீக் செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, தனிமையிலே இருந்து அல்லாஹ்விடத்திலே தாம் செய்த தப்புக்காக, பாவங்களுக்காக மன்றாடி கண்ணீர் சிந்துங்கள். எங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீரை அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக நாங்கள் வெளிப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அரசில் நிழல் கீழ் நிழல் தருவான். அல்லாஹ் எங்களுக்கு நரகத்தை ஹராமாக ஆக்குவான். எனவே இத்தகைய நல்ல காரியங்களை செய்து இறையச்சத்தோடு இறுதி மூச்சு வரையிலும் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லநாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான்
சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.